சென்னை தீவுத்திடலில் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா இன்று ஈடுபட்ட பரப்புரையில் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்று கூறியிருந்தார். இதுகுறித்து விரிவாக பேச நமது செய்தியாளர் செம்மல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். செம்மல், இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. அவரது இந்த அறிவிப்பு எந்த மாதிரியான தாக்கத்தை இந்த தேர்தலில் எதிர்பார்க்கலாம்? பத்மபிரியா, மதுவிலக்கு என்பது இந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளால் எந்த அளவுக்கு பேசப்படுகிறது என்கிறது மிக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக மாறி இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சிகள் மதுவிலக்கு கோரிக்கையை வலியுறுத்தி தீவிரமான பிரச்சாரம் செய்து வரும்போது அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்று அறிந்து கொள்வதற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு பதில் சொல்லும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இன்றைக்கு நடந்த அந்த முதல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்றும், அந்த படிப்படியாக என்பது எந்த வடிவத்தில் கொண்டு வரப்படும் என்பதையும் விளக்கி இருக்கிறார். இது தமிழக அரசியல் களத்தில், குறிப்பாக தேர்தல் களத்தில் ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அரசு பொறுப்பில் இருந்தவரை அரசாங்கமாக மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு சாத்தியமில்லை என்று ஏற்கனவே அந்த துறை சார்ந்த அமைச்சர் ரத்தன விஸ்வநாதன் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்போது அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதியாக படிப்படியாக மதுவிலக்கு என்பது மாறி இருக்கிறது. நம்மோடு பேசுவதற்காக தற்போது நமது இணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு திருமாவளவன், வணக்கம். 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 படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஒரு தேர்தல் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இது படிப்படியாக கொண்டு வரப்படும் அப்படிங்கிறாரு. அவருடைய வாக்குறுதியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதிமுக இந்த முடிவுக்கு வந்திருப்பதை முதலில் நான் வரவேற்கிறேன். மதுவிலக்கை பற்றி பேசாமல் மக்களை சந்திக்க முடியாது என்கிற ஒரு நெருக்கடிக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கை பற்றி சொல்லாமல் கேட்க முடியாது என்கிற நிலைக்கு முதல்வர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே பூரண மதுவிலக்கு உடனடியாக முடியாது, படிப்படியாகத்தான் செய்ய முடியும் என்று இன்றைக்கு முதல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடாதவர் இன்றைக்கு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் குறிப்பிட்டிருப்பது ஏன்? தேர்தல் அறிக்கைக்கும் அவருடைய பிரச்சார பொதுக்கூட்ட பேச்சுக்கும் இடையில் இவ்வளவு பெரிய இடைவெளி அல்லது முரண்பாடு இருப்பது ஏன்? உண்மையிலேயே பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய உள்ளக்கிடக்கையாக இருந்திருந்தால் அது தேர்தல் அறிக்கையில் பிரதிபலித்திருக்கும். தேர்தல் அறிக்கையில், அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி குறிப்பிடாமல் இப்போது பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற போது இதிலே நாம் ஒரு உண்மையான நம்பகத்தன்மையை காண முடியவில்லை. என்றாலும் அதிமுக மதுவிலக்கை பற்றி பேசியே தீர வேண்டும் என்கிற அளவுக்கு தமிழகத்தில் மக்களுடைய கொந்தளிப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. ஒரே நாளில் ஒரே கையெழுத்தில் மதுவிலக்கு சாத்தியம் இல்லை, எதையும் ஆராய்ந்து செய்யணும், அதனால நாங்கள் படிப்படியாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்வதில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்கிறது? அதாவது பூரண மதுவிலக்கு அல்லது மதுவிலக்கு ஏதோ படிப்படியான மதுவிலக்கோ பூரண மதுவிலக்கோ, ஆனால் இதை ஏன் அவர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடவில்லை? ஆக இது ஒரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஒரே கையெழுத்தில் மதுவிலக்கை நடைமுறைக்கு கொண்டு வர முடியும், இதுல எந்த சிக்கலும் கிடையாது. படிப்படியாகத்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் முதல்வர் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது நம்பகத்தன்மை உடையதாக இல்லை. நன்றி திரு திருமாவளவன், இணைப்பில் வந்து கருத்தில் நன்றி. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் மூத்த தலைவருமான இலகணேசன் தற்போது நமது இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு இலகணேசன், வணக்கம். 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 படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இன்றைக்கு ஒரு வாக்குறுதியை மக்கள் மத்தியில் தேர்தல் பரப்புரையில் வழங்கியிருக்கிறார். இந்த பரப்புரை வாக்குறுதியை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தமிழகத்துல ஏற்கனவே சாதாரண மக்கள் மத்தியில குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு என்கின்ற பழமொழி போலவே அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு முன்பாக பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பேச்சு தேர்தல் முடிந்தவுடன் போச்சு என்பது போன்ற கற்பனை வந்துவிட்டது. ஒரு கால் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தாலே சந்தேகப்படுகிறார்கள். இந்த கருத்தை சட்டமன்றத்தினுடைய கடைசி தொடரில் அறிவித்திருப்பாரானால் மிக சுலபமாக அவருக்கு வெற்றி வாய்ப்பே கிடைக்கும் என்கிற எண்ணத்தை பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் எழுதியிருப்பார்கள். படிப்படியாக என்கின்ற வார்த்தையெல்லாம் கேட்கும் போது, படி என்கின்ற வார்த்தையை சொல்லும் போதே எனக்கு 1967 தான் நினைவுக்கு வருகிறது. 3 படி நிச்சயம், 1 படி 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் என்றெல்லாம் தேர்தலுக்கு பிறகு மாற்றிக்கொண்ட பரம்பரை தானே. அதனால இவர்கள் தேர்தலுக்கு பிறகு எப்படி படிப்படியாக கொண்டு வரார்கள் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. உறுதியாக இந்த விஷயத்தில் இருப்பார்கள் என்ற சந்தேகம் எனக்கு வரத்தான் செய்கின்றது. நன்றி திரு இலகணேசன், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. பத்மபிரியா மற்றும் உமா, அரசியல் கட்சி தலைவர்கள்
பல்வேறுபட்ட கருத்துக்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக தனது தேர்தல் பரப்புரையில் இப்படி ஒரு வாக்குறுதியை வழங்கியிருப்பது நிச்சயம் அடுத்த கட்ட விவாதங்களுக்கு எடுத்துச் செல்லும் என்று நம்பலாம்.